ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜே ஃபேமிலி. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் கைஸ். உங்கள் ப்ரிப்பரேஷன்லாம் சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக போகுதுன்னு நம்புகிறேன். என்னோடய ப்ரிப்பரேஷனும் சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக போகுது கைஸ். இன்னையிலேருந்து நம்ம சேனலில் வந்து கான்செப்ட் வைஸ், அதாவது எக்ஸாமுக்கு தேவையான கான்செப்ட் வைஸ் வீடியோ போட போகிறோம். அதோட ட்ரிக்ஸும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா கைஸ்? ஏன்னா ட்ரிக்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தால் எந்த யூஸும் கிடையாது. நம்ம சாப்டர் வைஸ் கவர் பண்ணால் தான் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அடுத்த எஃபோர்ட்டாக நம்ம சாப்டர் வைஸாக போட போகிறோம். ஸோ அதுக்கான சப்போர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் தாங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர் சிஸ்டம். ஸோ இன்றைக்கி நம்ம கவர் பண்ணுற சாப்டர் வந்து நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டம் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர் தாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். அந்த நம்பர் சிஸ்டமில் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் தான் வரும் எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும். ஆனால் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க. எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்லேயும் ஈஸியாக கேட்டுற மாட்டாங்க. இந்த நம்பர் சிஸ்டம் வந்து ரொம்ப பெரிய பல்க் சாப்டர். எதனாலனா எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்லேயும் வந்து 20 to 40% வந்து இந்த நம்பர் சிஸ்டத்துலேருந்து கேட்டுருவாங்க. ஸோ இந்த நம்பர் சிஸ்டம் போகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்டெப்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை வந்து எல்லோரும் சொல்லுவாங்களான்னு தெரில. ஸோ நான் இப்படி தான் கற்றுக்கிட்டேன். நம்பர் சிஸ்டம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி 3 ஸ்டெப் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் அல்லது காம்ப்ரிஹென்ஷன் of structure of problem. Second, flow chart. Third பார்த்தீங்கன்னா speed calculation. ஸோ இந்த 3 ஸ்டெப்பு தான் நீங்கள் வந்து நம்பர் சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் பார்க்கும்போது நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, அதாவது இதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. இப்போ 287 × 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. இந்த ப்ராப்ளமை இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, மல்டிப்ளிகேஷன். ஸோ இது மல்டிப்ளே நம்ம பண்ணணும். அப்படி ஒரு காம்ப்ரிஹென்ஸை நம்ம மைண்டில் க்ரியேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட்னால் என்னென்னா, ஸோ இந்த சம்மை நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன், எய்தர் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் மூலமாவா இல்லை வேறு எதுவும் ஷார்ட்கட் மெத்தட் மூலமாவா நான் சால்வ் பண்ண போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டையும் நல்லா இந்த ரெண்டையும் நீங்கள் 70% ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஸ்பீடு கால்குலேஷன் வந்து உங்களுக்கு 30% தான். எல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்பீடு கால்குலேஷன் கற்றுக்க போகிறோம். ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு சேர்ந்துச்சுன்னு வைங்களேன், 100% நம்ம வந்து நம்பர் சிஸ்டம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த 3 ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக மறக்காதீங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த நம்பர் சிஸ்டமில் என்ன பார்க்க போகிறோம், அதாவது சப்ஜெக்ட்குள்ளே இப்போ தான் போகிறோம். நான் இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பர் சிஸ்டம்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம நம்பர் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா கால்குலேட்டிவ் மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டகரின்னு பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிள் தானே, இதில் என்ன நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நம்பர் சிஸ்டமில் நம்மளுக்கு கொஷின் கேட்குறப்போ மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியாக கேட்க மாட்டாங்க, ரொம்ப ட்ரிக்கியாக தான் கேட்பாங்க. அதனால் இப்போ மல்டிப்ளிகேஷனை நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோன்னா ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அடிஷன் அப்படி சொல்லுவோம் மல்டிப்ளிகேஷனை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மல்டிப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்களேன், 3 + 3 + 3 + 3 + 3ன்னு எழுதுகிறேன். ஸோ இதோட ஆன்சர் என்ன, 15. ஆனால் இதே நம்ம மல்டிப்ளிகேஷனில் எப்படி எழுதுகிறோம், இதையே எப்படி எழுதலாம், 3 × 5. 3யை வந்து நான் 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா கைஸ்? ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனை நான் இந்த நம்பர் சிஸ்டமில் 2 மெத்தடில் பண்ண போகிறேன். என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அல்ஜிப்ரிக் ஒன்று, இன்னொன்று வந்து வேதிக் மேக்ஸ். ஸோ வேதிக் மேக்ஸ் மூலமாக வந்து நான் மல்டிப்ளிகேஷன் வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன்.
ஸோ அது தெரியாதவங்க நம்ம சேனலை போய் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் நான் நம்பர் சிஸ்டம்லேயே சொல்லுவேன். இருந்தாலும் அதை வந்து தனியாக அந்த வேதிக் மேக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனலில் நான் போட்டது இருக்குது. மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக போய் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போயிடலாம். சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா கைஸ்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பை 5, 5 ஸ்கொயர், 5 க்யூப், 5 பவர் 4. ஸோ இதெல்லாம் மூலமாக மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன மாதிரி இந்த அல்ஜிபிரிக் ஆப்ரேஷன் மூலமாக மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம்ஸ் போயிடலாம். ஏன்னா நான் ட்ரிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ நம்ம சம்ம போயிடலாம். ஸோ 187 × 5. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 5 பவரில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதை நம்ம 5 பவர் 1 சொல்லலாமா? ஸோ இந்த 5க்கு மேலே பவர் என்ன 1. ஸோ 1 இருந்துச்சுன்னா 187 நம்ம கிவன் நம்பர் இருக்கு இல்லையா, அதோட ஒரு 0 ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதைய 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. புரிஞ்சுதா? ஸோ எத்தனை பவர் இருக்கோ அத்தனை 0 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? 9 2s are 18, 3 2s are 6 வரும், 5 2s are 10. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா கைஸ்? அவ்வளோதான். 5க்கு மேலே எவ்வளோ பவர் இருக்கோ அதை நோட் பண்ணி 0 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்னொரு சம் பாருங்கள். ஸோ 369 × 125. ஸோ இதை 125 எப்படி எழுதலாம்? 5 க்யூப் எழுதலாம் இல்லையா? ஸோ 5 க்யூப்னு எழுதுனீங்கன்னா ஸோ n என்ன 3. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3 6 9 எத்தனை பவர் 3, அதனால நம்ம என்ன பண்ணுறோம் 3 0 ஆட் பண்ணுறோம். டிவைடட் பை 2 கிடையாது கைஸ், 3 இருக்கிறதுனால 2 × 2 × 2. புரிஞ்சுதா கைஸ்? ரொம்ப 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 சிம்பிள். புரிஞ்சுதா? எவ்வளோ பவர் இருக்கோ அத்தனை 0 அதை டிவைடு வந்து அத்தனை 2ஆல் டிவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா, ஸோ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 46125. இதை சால்வ் பண்ணுங்கள். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 46125. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் நம்ம ரொம்ப பார்த்தோன்னா ரொம்ப லென்த்தியாக போகும். அதனால தான் வந்து நான் ஷார்ட்டாக ஆன்சர் மட்டும் எழுதிட்டேன். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 46125 வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு சம் பார்த்தலாம். கொஞ்சம் பெரிய சம் தான் அது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 732 × 5 பவர் 6. ஸோ பாருங்கள் 7 3 2 பவர் என்ன 6, அதனால் அத்தனை 0 ஆட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 6 0 ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அத்தனை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ என்ன பவர் இருக்கோ அத்தனை 0 அதே மாதிரி அந்த பவரால் டிவைட் பண்ணணும். புரிஞ்சுதா? 2 அத்தனை 2ஆல் நம்ம என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 11437 வரும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம மல்டிப்ளிகேஷன் பை 5 5 ஸ்கொயர் 5 க்யூப் 5 4 பண்ணோன்னா இந்த மாதிரி தான். 5ல் உள்ள என்ன பவர் அப்படின்னு நோட் பண்ணியிருக்கு அத்தனை 0 ஆட் பண்ணி டிவைடட் பை அத்தனை நம்பர் ஆஃப் 2s. ஓகேவா? இதுதான் இந்த அல்ஜிபிரிக் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன் பை 5. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பை 9 பவர் n. ஃபஸ்ட்டு நம்ம 5 பவர் n பார்த்தோம். அடுத்து 9 பவர் n பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். 5ஓட ரொம்ப ஈஸி. ஸோ 238 × 9 இருக்கா? ஸோ இது எப்படி எழுதுகிறோன்னா 238 × 9 எப்படி எழுதலாம்? 10 - 1ன்னு எழுதலாமா? 9 தானே? ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 238 × 10 எவ்வளோ? 2380 -238. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 2142 வரும். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிள். இது வந்து எந்த ப்ராப்பர்ட்டி மூலம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். A × B - C = AB - AC தான் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக தான் இந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 238 × 81. இதை எப்படி எழுதலாம்? ஸோ 81 எப்படி எழுதலாம்? 9 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ 9 9s are 81. ஸோ 238 × 9 × 9 எழுதலாமா? பாருங்கள் 238 9 எப்படி எழுதணும்? 10 - 1 × 10 - 1. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணலாம். 2
380 மைனஸ் 238. அதை அப்படியே வச்சுருங்க, 9 எழுதக்கூடாது, 10 மைனஸ் 1 வச்சுக்கோங்க. 2380 மைனஸ் 238 நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே 2142 இருக்குது, அதை அப்படியே எழுதிடுங்க. 2142 இன்ட்டு 10 மைனஸ் 1. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 21420 மைனஸ் 242. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ இதை சால்வ் பண்ணிங்க, அதை மைனஸ் பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர் 19278ன்னு வரும். ஸோ புரிஞ்சுதா கைஸ்? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு இது மட்டும் பார்த்துருக்கோம். மல்டிப்ளை பை 5, மல்டிப்ளை பை 9. ஸோ அதுவும் அல்ஜீப்ரிக் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் ஃபர்தர் வீடியோஸில் நம்பர் சிஸ்டமில் நிறையா டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.